வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் பின்னிரவு பிரதான செய்திகளுக்காக சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். 769 கிலோகிராம் கொக்கைன் அளிப்பு. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை அடுத்த வருடம் ரத்து செய்யப்பட மாட்டாது, ஜனாதிபதி கருத்து. சட்டவிரோதமாக பிரான்ஸ் செல்ல முயன்ற 11 பேர் விளக்கமறியலில். வெப்பம் காரணமாக நாட்டின் சில பகுதிகளில் மக்களுக்கு அசௌகரியம். இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பிலான குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவது தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று மீண்டும் கருத்து தெரிவித்தார். போதைப் பொருளை கடத்துவோர், பயன்படுத்துவோர் மற்றும் அதற்கு துணை போவோரை சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்கு இம்முறை சித்திரை புத்தாண்டுக்கு பின்னர் ராணுவம், போலீஸ், விசேட அதிரடிப்படையினர், சுங்கம் உள்ளிட்ட அனைத்து பிரிவிலும் இதற்கு முன்னர் செயற்பட்ட விதத்தினை விட விரிவான திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம். தற்போது இருக்கும் முகாம்களை விட நாம் புதிதாக புனர்வாழும் முகாம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளோம். தற்போதுள்ள திட்டத்துக்கு ஏற்ப இலங்கையில் 2 வருடங்களில் போதைப் பொருளை ஒழிக்க முடியும் என தீர்மானத்துக்கு வந்துள்ளனர். போதைப் பொருளை ஒழிக்கும் விடயத்தில் தண்டனை மிக முக்கியமானது. எமது நாட்டில் மரண தண்டனை அரசியலமைப்பின்படி சட்டபூர்வமாக்கப்பட்டுள்ளது. எனினும் அது செயற்படுத்தப்படவில்லை. அதனை செயற்படுத்தாமையினாலேயே எமது நாட்டில் பாதாள உலக கோஷினரும் சட்டவிரோத செயற்பாடுகளும் அதிகரித்துள்ளன. எதிர்வரும் நாட்களில் மரண தண்டனையை நிறைவேற்ற உள்ளோம். அதற்கான பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த செயற்பாடு நிறைவடைந்துள்ளது. அவ்வாறு செய்யாவிட்டால் இந்த நாட்டை சீர் செய்ய முடியாது. மக்களை திருத்துவதற்கு தண்டனை அவசியம் என புத்த பெருமானும் கூறியுள்ளார். දේශනා කළා තිබෙනවා දණ්ඩනය කියන එක දඬුවම එක තියෙන්න ඕන මිනිසුන් හදන්න කියලා. போலீஸ் போதைப்பொருள் படையகம் 4 சந்தர்ப்பங்களில் கைப்பற்றிய 769 கிலோகிராமுக்கும் அதிகமான கொக்கைன் இன்று களனி கோனவல பகுதியில் அமைந்துள்ள களஞ்சிய சாலையில் பகிரங்கமாக ஜனாதிபதி முன்னிலையில் அழிக்கப்பட்டது. 2016 ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஒரு குட வத்தையில் போலீசாரால் 301 கிலோகிராம் 235 கிராம் கொக்கைன் கைப்பற்றப்பட்டது. 2016ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதி களனி மற்றும் ஒரு குட வத்த சுங்க பிரிவினரால் 250 கிலோகிராம் 794 கிராம் கொக்கைன் கைப்பற்றப்பட்டது. 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் தேதி ரத்மலானை பொருளாதார மத்திய நிலையத்தில் 216 கிலோ 435 கிராம் கொக்கைன் கைப்பற்றப்பட்டிருந்தது. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கொக்கைன் கொழும்பு மற்றும் கல்கிசை பிரதம நீதிபதிகளின் பூரண கண்காணிப்பின் கீழ் அளிக்கப்பட்டது. அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் அரசு பகுப்பாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கினர். இரசாயன செயற்பாடு ஊடாக இங்கு கொக்கைன் திரவமாக மாற்றப்படுகின்றது. இங்கு 4 தாங்கிகளுக்கு திரவ கொக்கைன் நிரப்பப்படுகின்றது. திரவ கொக்கைனாக மாற்றப்பட்டதன் பின்னர் பூரண போலீஸ் பாதுகாப்பில் புத்தளத்தில் உள்ள இன்சி சீமென் தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு 1800க்கும் 2000க்கும் இடைப்பட்ட பாகை செல்சியஸில் கொக்கைன் முழுமையாக எரிக்கப்படுகின்றது. இந்த வெப்பம் சூரிய வெப்பத்தின் 1/3க்கு சமமானது. இது தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனை பெறப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனையின்படி சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட உள்ளது. හානියකින් තොරවයි මෙම ක්‍රියාවලිය සිදු කිරීමට අවශ්‍ය වෙන්නේ. பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று திறந்து வைத்தார். ஹோமாகம கொடகம சுபாரதி மகாவித்யாலயத்தின் கலையரங்குடன் கூடிய 3 மாடி கட்டடம் இன்று பிற்பகல் ஜனாதிபதி தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை ரத்து செய்ய வேண்டும் என நான் அண்மையில் கூறினேன். புலமை பரிசில் பரீட்சையை ரத்து செய்வதற்கான தீர்மானத்தை எடுக்கும் போது அரசாங்கம் மாற்று திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும். ஆகவே இந்த வருடத்தில் இருந்தோ அல்லது அடுத்த வருடத்தில் இருந்தோ பரீட்சை ரத்து செய்யப்பட மாட்டாது. பரீட்சையை ரத்து செய்து அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் முன்வைக்கும் திட்டம் என்ன? தரம் 7 அல்லது தரம் 8 பரீட்சையை நடத்தி அந்த பெறுபருக்கு அமைய மாணவர்களை அவர்கள் திறமையை வெளிப்படுத்தும் பாடங்களை கற்பதற்காக தெரிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். අධ්‍යාපනයට යොමු කරන්න දරුවෝ. ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை மாநகர சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட வர்த்தக கட்டிட தொகுதியும் இன்று முற்பகல் திறந்து வைக்கப்பட்டது.
ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை மாநகர சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட வர்த்தக கட்டிட தொகுதியும் இன்று முற்பகல் திறந்து வைக்கப்பட்டது. இதேவேளை மெரிஹான பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட விளையாட்டரங்கும் இன்று திறந்து வைக்கப்பட்டது. பின்னர் கோட்டை மாதிவெல ஸ்ரீராகுல மகாவித்தியாலயத்துக்கு இசுரு வித்யாலயம் என பெயர் சூட்டப்பட்ட 4 மாடி கட்டிடத்தை மாணவர்களிடம் கையளிக்கும் நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். சட்டவிரோதமாக படகு மூலம் பிரான்சுக்கு செல்ல முயன்ற 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெண்ணொருவர் மற்றும் சிறுவர்கள் உள்ளிட்ட 11 பேர் சந்தேகத்தின் பேரில் புத்தளம் போலீசாரினால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளைச் சேர்ந்தவர்களே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் இன்று மாலை புத்தளம் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர். குறித்த சந்தேக நபர்களை இம்மாதம் 3ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு புத்தளம் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இன்று ஏப்ரல் 1ஆம் திகதி பண்டிகை மாதம் இன்றுடன் ஆரம்பமாகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களில் பதிவான சில விபத்துகளை பதிவு செய்து பண்டிகை காலத்தை பாதுகாப்பாக கழிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றோம். வேக கட்டுப்பாட்டை இழந்த இந்த டிப்பர் வாகனம் இங்கிரிய அரக்காவில பகுதியில் இன்று அதிகாலை 1 மணி அளவில் விபத்துக்குள்ளானது. இதனால் அருகிலுள்ள வீடொன்றுக்கு சேதம் ஏற்பட்டது. அங்குணுகுளவெலச பிரதான வீதியில் பயணித்த வாகனம் ஒன்று மோதியதில் பெண்ணொருவர் உயிரிழந்தார். விபத்தில் 70 வயதான பெண்ணொருவரே உயிரிழந்ததுடன் விபத்தை ஏற்படுத்திய சாரதி 22 வயதானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. விபத்தை ஏற்படுத்தியவரிடம் சாரதி அனுமதி பத்திரம் இல்லை என்பது தெரியவந்துள்ளதுடன் அவர் நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். ஹட்டன் மஸ்கெலியா பிரதான வீதியின் மஸ்கெலியா வைத்தியசாலைக்கு அருகில் அதிக வேகத்தில் பயணித்த முச்சக்கர வண்டி மோதியதில் 2 பிள்ளைகளின் தந்தையொருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிகழ்வொன்று இன்று நடைபெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இனவாத கட்சி அல்ல. மைத்ரிபால சிறிசேன இலங்கையின் அனைத்து இனங்களுக்கும் ஜனாதிபதி. கடந்த 4.5 வருடங்களில் ஒரு மின் உற்பத்தி நிலையத்தையேனும் உருவாக்க இந்த அரசாங்கத்திற்கு முடியாமல் போயுள்ளது. தமிழ் சிங்கள புது வருடத்தை முன்னிட்டு போனஸாக மின்சாரம் துண்டிக்கப்படாது என ரவி கருணாநாயக்க தெரிவிக்கின்றார். புத்தாண்டு முடிவுற்றதன் பின்னர் போனஸும் நிறைவு பெற்றுவிடும். அதன் பின்னர் 12 மணித்தியாலங்கள் மின்வெட்டை ஆரம்பிப்பர். தமிழ் தேசிய கூட்டமைப்பினாலும் அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை பிரயோகிக்க முடியவில்லை. நமது அன்புக்குரிய தமிழ் மக்களின் மரண சான்றிதழை விற்று வெளிநாடுகளில் வாக்கு சேகரிக்கின்றனர். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பில் சிங்கள மக்கள் சார்பில் மன்னிப்பு கோருகின்றேன். பிரதமர் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி முன்னணியுடைய செயற்பாடுகள் ஊழலுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், அதே முக்கியத்துவத்தை மக்களுடைய பிரச்சனைகளுக்கு கொடுப்பதிலே காட்டிய அசமந்த போக்கு, மத்திய வங்கியினுடைய கொள்ளை, இப்படியான பல்வேறுபட்ட சம்பவங்களினால் இந்த அரசாங்கத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்து நாம் அரசாங்கத்தை விட்டு வெளியேறினோம். உங்களுக்கு தெரியும், இன்று மின்சார வெட்டு 4 மணித்தியாலங்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் 2-3 மாதங்கள் போகின்ற போது ஆக குறைந்தது 12 மணித்தியாலங்கள் மின்வெட்டுக்களை அமுல் செய்ய வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம், கடந்த 3-4 ஆண்டுகள் ஒரு யூனிட்டை கூட புதிய உற்பத்தியை அரசாங்கம் செய்யவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி முன்னணி எந்த ஒரு திட்டங்களையும் மேற்கொள்ளவில்லை. மின்சார விநியோகம் துண்டிக்கப்படுகின்ற காலப்பகுதியில் ஏற்படுகின்ற நட்டத்திற்காக நட்டகீடு செலுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார கூறுகின்றார். துறையை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிகாரம் உள்ள பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிற்கு இன்று பிற்பகல் சென்ற வாசுதேவ நாணயக்கார தமது முறைப்பாட்டினை பதிவு செய்தார். පළමුවෙන්ම මේ විදුලිය කැපීම නිසා
இந்த மின்வெட்டு காரணமாக எமக்கு ஏற்படுகின்ற நட்டத்தை கணக்கிட்டால் ஒரு அலகிற்கு சுமார் 120 ரூபாய் நட்டம் ஏற்படுகின்றது. அந்த நட்டத்தை நுகர்வோருக்கு மீள செலுத்த வேண்டும். மின்சார கட்டணத்துடன் நிலையான கட்டணம் ஒன்றும் அறவிடப்படுகின்றது. அந்த கட்டணம் குறைக்கப்பட வேண்டும். கடந்த 4 வருடங்களாக இந்த பிரச்சனை உள்ளது. மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்காததால் இந்த பிரச்சனை எழுந்துள்ளது. இந்த ஆணைக்குழு தேவையான பரிந்துரைகளை செய்திருந்தது. எனினும் அந்த மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்படவில்லை. இதன் காரணமாகவே இன்று மின்சாரத்திற்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனை ஆராயும் போது இந்த பிரச்சனையின் பின்புலத்தில் அதிகாரம் பொருந்திய குழு அல்லது அதிகாரம் பொருந்திய ஒருவர் உள்ளமை தெரிகின்றது. மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது மின்சாரத்திற்கான தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான சூழலை உருவாக்கியுள்ளனர். இவ்வாறு நெருக்கடியை உருவாக்கிய தனியார் மின் உற்பத்தி நிலையங்களிடமிருந்து ஒரு அலகை 50 ரூபாய் என்ற அடிப்படையில் கொள்வனவு செய்யும் நிலைமை ஏற்படுத்தியமை கண்டறியப்பட்டுள்ளது. சட்ட ஆலோசனை பெற்று பாராளுமன்ற உறுப்பினரின் வேண்டுகோள் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்பதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நிலவும் வறட்சி காரணமாக சுமார் 15,000க்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பத்தினால் குடிசை வீடுகளில் வாழும் மக்கள் மேலும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். யாழ்ப்பாணம் நாவாந்துறை வசந்தபுரம் கிராமத்தில் நிரந்தர வீடுகள் இன்றி வாழும் மக்கள் வெப்பத்தினாலும் அல்லலுறுகின்றனர். செல்லமுத்து மங்களேஸ்வரி குடிசை வீட்டில் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்து தற்போது வறட்சியினாலும் அல்லலை எதிர்நோக்கும் பலரில் இவரும் ஒருவர். கூலி தொழில் மற்றும் கால்நடை வளர்ப்பை நம்பி வாழும் இவர்கள் வறட்சியினாலும் இன்னலை எதிர்நோக்கியுள்ளனர். இங்குள்ள பெரும்பாலான குடும்பங்கள் இவ்வாறான தற்காலிக இருப்பிடங்களில் பெரும் சிரமத்துடன் வாழ்கின்றன. வறட்சியினால் வடமாகாணத்தின் வவுனியா மற்றும் யாழ் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். மரஞ்செடி கொடியும் அவ்வளோ இல்லை தானே, சுற்றியான உப்பு காத்து வைக்க குழந்தைகளை வச்சிருக்கிறோம். சீட்டு வீடு, தகர வீடு. முதல் தண்ணி இல்லாதது தான். குளிச்சு முழுகிறது தண்ணியில், வெள்ளத்தில் 4 குடம் தண்ணி, பின்னர் 3 குடம் தண்ணி எடுப்போம். வைக்க வீட்டுக்குள்ளே இருக்க இல்லாத அளவு வைக்க, சின்ன பிள்ளைகள் வெளியால் போக இல்லாத அவ்வளோ வைக்க. தண்ணி என்றால் தண்ணியே இல்லை எங்களுக்கு. தண்ணியே இந்த கிராமத்தில் இல்லை, ஒரு நல்ல தண்ணி கிணறோ இல்லை. புத்தளம் மாவட்டத்தின் முந்தல், ஆராய்ச்சிக்கட்டு, பள்ளம மற்றும் தங்குட்டுவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். முந்தல் பிரதேச செயலக பிரிவின் கால்நடை வளர்ப்பாளர்கள் வறட்சியினால் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கால்நடைகளுக்கு தீனியும் இல்லை. நாங்கள் இதை மேய்ச்சிக்கிட்டு தான் இப்போ காலம் கொண்டு போகிறோம். வடமாகாண கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் இன்று சுகவீன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். தமக்கான வாகன வசதிகளில் காணப்படும் குறைபாடுகள் மற்றும் பதவிகளில் காணப்படும் வெற்றிடங்கள் உட்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா மாவட்டத்திலும் போராட்டம் இடம்பெற்றது. இதன் காரணமாக கால்நடை வளர்ப்பாளர்கள் இன்று சிரமத்தை எதிர்நோக்க நேரிட்டது. வைத்திய அலுவலகத்தின் உத்தியோகத்தர்கள் தொழிலாளிகளின் குறைபாடு, வளங்களின் பௌதிக வளங்களின் பற்றாக்குறை, சேவைகளை வழங்குவதில் இருக்கின்ற இடர்பாடுகளை பொதுமக்களுக்கும் சமூகத்துக்கும் தெரிவிப்பதன் பொருட்டும் சுகையின விடுப்பு போராட்டத்தினை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கு சம்பந்தப்பட்ட தரப்புகளும் எங்களுக்கு சாதகமான பதிலை தராத பட்சத்தில் நாளை தொடக்கம் நாங்கள் எங்களுடைய பணியாளர்களை கைவிட மாட்டோம். அவர்களுடைய நோய் நிலைமைகள், அவசர நிலைமைகளுக்கு நாங்கள் சிகிச்சை அளிப்போம் கட்டாயமாக. அதனை தாண்டி ஏனைய அலுவலக நிர்வாக ரீதியான விடயங்களை நாளையிலிருந்து நாங்கள் செய்ய மாட்டோம். யாழ் மாவட்டத்திலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சாவக்கச்சேரி மற்றும் பருத்தித்துறை கால்நடை வைத்தியசாலைகள் இன்று முடங்கின. இங்கே நான் கோழி மருந்திருக்க வாரினான், மாட்டுக்கும் வாரினான். சில நேரம் பணியாளர் குறைவாக இருக்கிறது. நாங்கள் வேலைக்கு வந்து மருந்திருப்போம். மறுபடியாக சிலர் வாகன பிரச்சனையும் இருக்குது. நாங்கள் டக்குன்னு சொன்னால் வேறு பிரச்சனையும் இருக்குது. இங்கே வாகனம் பிரச்சனை இருக்குது. இவைக்கு வாகனம் உதவி செய்தால் தான் அவைக்கும் பணியாளருக்கும் கூடுதல் போட்டால் தான் இங்கே செய்ய முடியும். எந்த காலஞ்சென்ற ஸ்ரீமாதி சநாயக்கவின் பூத உடல் இன்று மாலை பொருளை பொது மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. காலஞ்சென்ற ஸ்ரீமாதி திசாநாயக்கவின் பூத உடலுக்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் நேற்று அஞ்சலி செலுத்தினர்.
இலங்கையின் ஜனரஞ்சக அரசியல்வாதிகளில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் காலஞ்சென்ற காமினி திசாநாயக்கவின் மனைவியான ஸ்ரீமா திசாநாயக்க கடந்த வெள்ளிக்கிழமை காலமானார். அன்னார் அமைச்சர் நவீன் திசாநாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த திசாநாயக்க மற்றும் வருணி திசாநாயக்க ஆகியோரது தாயாராவார். கொழும்பு விஜயராம பகுதியில் உள்ள நவீன் திசாநாயக்கவின் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பூதவுடல் இன்று பிற்பகல் பொருளை பொதுமயானத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது. இறுதிக்கிரியைகள் மகா சங்கத்தினரால் நடத்தி வைக்கப்பட்டது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் பலரும் இதன் போது பிரசன்னமாக இருந்தனர். காமினி திசாநாயக்கவின் குடும்பத்தினர் நாட்டிற்கு செய்த சேவையை இலகுவில் மறந்துவிட முடியாது. நாடு இன்னலை எதிர்நோக்கிய போது உயரிய சேவைகளை ஆற்றினர். அவ்வாறு எதிர்காலத்திலும் சேவைகளை முன்னெடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். நமது குடும்பத்தை பொறுத்தவரை அவர் தாயாகவும் தந்தையாகவும் செயற்பட்டார். அவரால் தான் இன்று நமது குடும்பம் அரசியலிலும் தனிப்பட்ட வாழ்விலும் இந்த நிலையை அடைந்தது. மறுபிறவியிலும் இவரது பிள்ளையாக பிறக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். காமினி திசாநாயக்கவுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்தவாறு துக்கத்தையும் பகிர்ந்து கொண்டார். பின்னடைவையும் பகிர்ந்து கொண்டார். அதிலிருந்து விலகிச் செல்லவில்லை. அதுவே அவரது சிறப்பு என நான் எண்ணுகின்றேன். நவீன் திசாநாயக்க, மஹிந்த திசாநாயக்கவிற்கு எனது ஆறுதலை தெரிவிப்பதுடன் அன்னாரின் ஆத்ம சாந்தி அடைய பிரார்த்திக்கின்றேன். சிறந்த தாயாக, சிறந்த பாரியாராக, அதே போன்று சிறந்த சமூக சேவையாளராக பரிணமித்தார். தனது தனியார் வகிபாகத்தை பயன்படுத்தி அவர் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உதவி செய்துள்ளார். ஜனாதிபதி அனுப்பி வைத்த இரங்கல் செய்தியை அமைச்சர் காமினி ஜாவிக்ரம பெரிரா வாசித்தார். பின்னர் பூதவுடல் அக்கினியில் சங்கமமானது. 1993 ஆண்டு நுவர்லியா மாவட்டத்தில் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்ட ஸ்ரீமா திசாநாயக்க 1994 ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராகவும் போட்டியிட்டிருந்தார். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. விடுதலை புலிகளை யுத்தத்தை கொண்டு வழிநடத்திய கருணாம்மா அல்லது கேபி என்று அழைக்கிற பத்மநாதன், இவர்களுக்கு ஏன் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை தாங்கள் அமுல்படுத்தவில்லை? அந்த விடுதலை புலிகளை வழிநடத்திய அவர்களுக்கு பயங்கரவாத தடை சட்டம் செல்வதற்கு உங்களுடைய அரசாங்கம் அரசியல் ரீதியாக அவர்களை நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை உள்ளாக்கவில்லை. இது அரசியலாக இருந்தால் அந்த கருணாவுக்கும் கேபிக்கும் பிள்ளையானுக்கும் நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் நீங்கள் அரசியல் ரீதியாகத்தான் நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறீர்கள். 10 வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் அரசியல் ரீதியான ஒரு முடிவெடுத்து அவர்களை விடுதலை செய்ய முடியாது என்பதை நான் இந்த நேரத்தில் இந்த அரசாங்கத்தையும் கௌரவ அமைச்சரையும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். கன பேரை பார்க்கின்ற போது இந்த செல்கள் அவர்களுடைய தலையிலும் அவயவங்களிலும் இருக்கிறது. அதனால் ஏற்படுகின்ற வலிக்கு பெனோடால் தான் கொடுக்கிறார். அப்படியான ஒரு நிலை இருக்கிறது. பார்வையற்ற அல்லது கண்ணை பரிசோதனை செய்கின்ற நிலை இருக்கின்ற போது அதுவும் அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. அதைவிட தன்னுடைய மனைவி குழந்தைகளை பார்க்க முடியாமல் வருஷக்கணக்கிலே உள்ளே இருக்கின்ற இந்த அப்பாவி வெறும் சாப்பாடும் வெறும் ஏதோ ஒரு வகையிலே உதவி செய்தார்கள் என்ற அந்த அடிப்படையிலே இந்த நாட்டிலே மிகவும் பயங்கரமான ஒரு சட்டத்திற்கு கீழ் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் எங்களுடைய அரசியல் கைதிகளை வைத்திருப்பது என்பது உண்மையிலே அம்மையார் அவர்கள் நீங்கள் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுடைய வைத்திய செயல்பாடுகளிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அரசியல் கைதிகள் என்ற ரீதியிலே அவர்கள் சிறைச்சாலைகளில் நீண்ட காலமாக வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான
நியாயமான நீதியான நடவடிக்கை கடந்த அரசாங்கத்திலும் இல்லை, இந்த அரசாங்கத்திலும் அவர்கள் எடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து வருகின்றோம். ஆனால் இதுவரை சரியாக நடைபெறவில்லை. அவர்களை மிக விரைவாக விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு மன்னிப்பை வழங்கியாவது அவர்களை விடுதலை செய்வதற்கு வர வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரம் இன்னமும் அப்படியே இழுபட்டு கொண்டே இருக்கின்றது. தமிழ் அரசியல் கைதிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டால்தான் தமிழ் தரப்பு அரசியல்வாதிகளுக்கு தமிழ் அரசியல் கைதிகள் பற்றிய நினைப்பே வருகின்றது. கடந்த பொது தேர்தலின் போது தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்து நடவடிக்கை எடுப்போம் என்று கூறி இந்த தமிழ் அரசியல் தரப்பினர் இந்த ஆட்சி வந்தவுடன் இந்த ஆட்சியை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்றவர்கள் கடந்த ஆட்சி மாற்றத்தின் போது இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்காக இரவு பகல் ஓடி திரிந்தவர்களால் இந்த தமிழ் அரசியல் கைதிகள் விடயம் தொடர்பில் ஒரு துரும்பை கூட இதுவரை உறுப்பினர்களே முடித்துக் கொள்ள வேண்டும். முடியவில்லை என்றால் பிறகு இதற்கு அவர்கள் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என கூறிக்கொள்ள வேண்டும் என எமது மக்கள் என்று கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த அரசு தாம் சொல்வதைத்தான் கேட்கும் என இந்த தமிழ் தரப்பினர் கூறி வருகின்றனர். இந்த தமிழ் தரப்பினருக்கு கொடுக்க வேண்டியதை அழுத்தமாக கொடுத்து விட்டால் போதும், அவர்கள் எமது மக்களது பிரச்சனைகள் தொடர்பில் அழுத்தங்களை கொடுக்க மாட்டார்கள் என்பது அரசுக்கு தெரியும். 30 வருடங்களுக்கு மேலாக மன்னார் மாவட்டத்தில் மரிச்சிக்கட்டி போன்ற பிரதேசத்தில் உள்ள மக்கள் இடம்பெயர்ந்து புத்தளம் பகுதியில் இருந்தார்கள். யுத்தம் முடிந்த பின்பு அவர்கள் சென்றதும் அங்கு மிகப்பெரிய அவருடைய கிராமங்கள் வன பிராந்தியமாக மாறியிருந்தது. இது ஒரு இயற்கையின் ஒரு நிகழ்வு ஒழிய வேறொன்றுமில்லை. அவற்றினை அவர்கள் துப்புரவாக்கி வீடு கட்டியதை இன்று அதனை வனத்தை அழித்தார்கள் என்ற பெரிய குற்றச்சாட்டை அந்த இடம்பெயர்ந்த முஸ்லிம் சமூகத்தின் மீதும் அவருடைய பிரதிநிதிகள் அமைச்சர்கள் மீதும் இன்று நாட்டில் பெரும் குற்றச்சாட்டு மேற்கொள்ளப்படுகின்றது. இது சம்பந்தமாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஒரு ஆணைக்குழுவை நியமித்தார்கள். அந்த ஆணைக்குழு அறிக்கையின்படி எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி அந்த வில்பத்துவில் எந்த வன அழிப்பும் காடு அழிப்போ எதுவும் நடைபெறவில்லை. எனவே சட்டத்தை மீறி எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். திருநெல்வேலியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இன்றைக்கு ஒரு நாட்டுக்குள்ளே நாங்கள் வாழ தயார் என்று நாங்கள் சொல்லுகிறோம், வாழ தயார் என்று தான் சொல்லுகிறோம். இந்த அதிகார பகிர்வு முறையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களாக இருந்தால், அதை நாங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால், ஒரு நாட்டுக்குள்ளே வாழ்வதற்கான சம்மதத்தை நாங்கள் கொடுக்க தயார். ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள்? ஏன் நாடு இரண்டாக பிரிய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? நாங்கள் கொடுக்க தயார். எப்போது நாங்களும் சம பிரஜா உரிமை உள்ளவர்களாக இந்த நாட்டிலே வாழுகிற ஒரு அரசியல் முறைமை மாற்றத்தை ஏற்படுத்துகிற போது நாங்கள் ஒரே நாட்டுக்குள்ளே வாழ்வதற்கு தயார் என்று சொல்லுவோம். ஆனால் இன்னமும் அது சாத்தியமாகவில்லை. ஒரு இணக்கப்பாட்டுக்கு சந்திரிகா அம்மையார் ஒரு அரசியல் யாப்பையே கொண்டு வந்தார். ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்றத்திலே அதை தீயிட்டு கொளுத்தினார்கள். எதிரிலே இருக்கிற கட்சி எதிர்க்கிற ஒரு சரித்திரத்தை கொண்டவர்கள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பில் அமைச்சர் தலதா ஆத்துக்குரல இவ்வாறான கருத்தை தெரிவித்தார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 54 பேருக்கு தற்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. 3 பேருக்கு சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் வழங்கப்பட உள்ளன. அத்துடன் 6 பேரின் போலீஸ் விசாரணைகள் இதுவரையில் நிறைவு பெறாத காரணத்தினால் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாதுள்ளது என்பதை பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் அறிந்து கொள்ளும் நோக்கில் இந்த தருணத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இன்று எப்படி ஐக்கிய தேசிய கட்சி தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு ஒட்டியாட்சி அரசியலமைப்பை கொண்டிருக்கிற பொழுது மஹிந்த தரப்பு எதிர்க்கிறதோ அதே போன்றுதான் அன்று சந்திரிகா கொண்டு வருகிற பொழுது ரணில் விக்ரமசிங்கே அதனை பாராளுமன்றத்தில் எதிர்த்து அதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருந்தார். அதே ஐக்கிய தேசிய கட்சி அந்த தீர்வு திட்டத்தை தீர்வு பொதியை எரித்த ஐக்கிய தேசிய கட்சி தீர்வை தரும் என்று சொல்லி சுமந்திரன் கூறிக்கொண்டு தெரிவது என்பது சுமந்திரனுக்கும் தெரியும், ஒரு பொழுதும் தீர்வு எதுவும் கிடைக்காது என்று சொல்லி ஜெனீவா தீர்மானம் என்பது தமிழ் மக்களுக்கு நீதி வழங்குவதற்காக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பது
சுமந்திரனுடைய எதிர்பார்ப்பு அல்ல. மாறாக இலங்கை மீது ஒரு பிடியொன்றை வைத்துக் கொள்வதற்கு மட்டுமே அங்கு ஒரு தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது. தீர்மானங்கள் அமுல்படுத்தப்படுகிறதோ இல்லையோ, நிச்சயமாக அமுல்படுத்தப்படாது. அமுல்படுத்தப்படாவிட்டாலும் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்ற போர்வையிலே காலங்கள் கொடுக்கப்பட்டு அந்த தீர்மானங்கள் உயிர்ப்போடு வைத்திருக்கப்படும். ஏனென்று சொல்லி சொன்னால் அது இலங்கை மீது ஒரு பிடியை வைத்துக் கொள்வதற்காக. கலப்பு பொறிமுறையை அமைக்கலாமா இல்லையா என்று நாங்கள் விவாதிக்க தொடங்கினால் நாங்கள் மறைமுகமாக கலப்பு பொறிமுறையை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக மாறிவிடுவோம். நாங்கள் அந்த விவாதத்துக்குள்ளேயே செல்ல தயாரில்லை. போர்க்குற்றமாக இருக்கட்டும், இன அழிப்பாக இருக்கட்டும், அது சர்வதேச நீதிமன்றத்துக்கு முன்னே கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒரு விடயம். திரு சுமந்திரன் அவர்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லுகின்றோம். சர்வதேச நீதிமன்றம் அல்லது ஒரு தீர்ப்பாயத்துக்கு முன் இலங்கையை நிறுத்துவது என்பது சட்டத்தின்பால் முடியாத காரியம் அல்ல. விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளுக்கு முன்கூட்டியே சில கருத்துக்களை ஆணித்தரமாக சிலவர் சொல்லுவார்களாக இருந்தால், ஒன்றில் அவர்கள் முன்னைய காலங்களில் சொல்லுகின்ற முனிவர்கள் மாறி தீர்க்கதரிசிகளாக இருக்க வேண்டும், அல்லது தயார்படுத்தப்பட்ட அறிக்கை ஒன்று தொடர்பில் அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். திரு சுமந்திரன் அவர்கள் எந்த வகையானவராக இருப்பார் என்று நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அவர் ஒரு ஞானியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு தெரியவில்லை. இங்கிருந்து பரிசோதனை களத்துக்கு அனுப்பியவர்கள் நாங்கள் சொல்லுகின்ற அதே குற்றத்தை இழைத்த தரப்பு தான் வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறது. எடுக்கப்பட்டதுதான் போய் சேர்ந்ததா என்பது கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம். திருகோணமலை சம்பூர் பகுதியில் குடிநீர் இணைப்பு பெறுவதற்கு குழி தோண்டப்பட்ட போது படகு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் உரிமையாளரினால் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு மூதூர் நீதவான் எம் சம்சுதீன் வருகை தந்திருந்தார். நீதவான் முன்னிலையில் தொடர்ந்து மகிழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது படகின் சிதைவடைந்த பாகங்கள் குறித்த குழியில் இருந்து மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் மிலேனியம் சேலஞ்ச் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் அலுவலகம் ஒன்று அலரி மாளிகையில் இல்லை என அமைச்சர் சாகல ரத்நாயக்க வெளியிட்ட கருத்திற்கு விமல் வீரவங்ச நேற்று பதிலளித்தார். நான் பொறுப்புடன் கூறுகின்றேன், மிலேனியம் சேலஞ்ச் கார்ப்பரேஷன் அல்லது வேறு அமெரிக்க நிறுவனம் ஒன்றின் அலுவலகம் அலரி மாளிகையில் ஸ்தாபிக்கப்படவில்லை. சாகல ரத்நாயக்க அவர்களே, இன்று நான் அதனை நிரூபிக்கின்றேன். நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். பிரதமர் அலுவலகத்தின் ஆவணம் ஒன்றை நான் கண்டுபிடித்தேன். 2019 ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி யாருக்கு இந்த கடிதம் அனுப்பப்பட்டது? Mr. W.H. Karunaratne, Secretary, Ministry of Land and Parliamentary Reforms. காணி மற்றும் பாராளுமன்ற மறுசீரமைப்பு அமைச்சின் செயலாளர் எழுதுகின்றார். பிரதமர் கடித தலையங்கத்தில் கையொப்பமிட்டவர் யார்? R. Sirivardhana, National Consultant, Coordinator. මොකේද? Millennium Challenge Corporation Sri Lanka Office. Second floor, new building, North Wing, Temple Trees, Colombo 3. இப்போது என்ன சொல்ல போகின்றீர்கள் சாகல் அவர்களே? அமைச்சர் சாகல ரத்நாயக்கவும் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்சவும் ஒரே கலந்துரையாடலுக்கு வருவார்களாயின் விமல் வீரவங்ச அதனை நிரூபிப்பார் என நினைக்கின்றேன். எமக்கு கிடைத்துள்ள தகவலுக்கு அமையவும் அந்த அனைத்து செயற்பாடுகளும் அலரி மாளிகையில் இடம்பெற்றன. அதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. எமது அரசாங்கம் இருந்தபோது சிறிகொத்தாவிலேயே அனைத்து நாடகங்களும் அரங்கேற்றப்பட்டன. பெண்களை அழைத்து நாடகமாடினர். எம்மவர்கள் அவர்களது பிள்ளைகளை கொலை செய்ததாக கூறினர். அப்படியெல்லாம் செய்தவர்களால் இதனையும் செய்ய முடியும். அட்டாளி சேனைக்கு தனி பிரதேச சபையை பெற்றுத் தருவதாக ராஜாங்க அமைச்சர் ஹாரிஸ் வாக்குறுதி அளித்து 3 மாதங்கள் கடந்த நிலையில் நேற்று மக்கள் கலந்துரையாடல் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த ஊருடைய முகவரி இன்று பிரதேச சபையாக இருக்கின்றது. இதை ஒரு நகர சபையாக, இந்த ஊருடைய முகவரி ஒரு நகர சபையாக, அட்டாளச்சேனை நகரமாக மாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். ராஜாங்க அமைச்சர் வாக்குறுதி அளித்து 3 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த கலந்துரையாடல் நேற்று அட்டாளச்சேனை பல்நோக்கு கூட்டுறவு மண்டபத்தில் இடம்பெற்றது. பிரதேசத்தை அட்டாளச்சேனையுடைய நகர சபையாக மாற்றினா இந்திய பிரதேசங்களை ஒரு பிரதேச சபையாக மாற்றுறதுக்கான ஏற்பாடு கொண்டிருந்தா நாங்கள் உரிமைப்பான போக்குவரத்து கிராமம் 2 பேரும் சேர்ந்தா சம்பந்தமாக செய்யலாம். பிரதேச சபையை பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் இடத்துல பேச்சுவார்த்தைகளை நாங்கள் வந்து அட்டாளச்சேனை ஒட்டுமொத்தத்தை ஏர்பன் கவுன்சில் ஆக்குறதுக்கு தான் நாங்கள் இடத்துல பேச வந்தது. இதை நாங்கள் வந்துக்கிட்டு எங்களுக்குள்ளேயே பிரித்து கொண்டு இருக்கிற வழக்கம் பார்த்தோம்னு சொன்னால் சாய்ந்த பிறகு கல்லமையோட மோசமாக பேசிடும் போட்டு ஒட்டுமொத்த நகர சபை ஆக்குற சம்பந்தமாக மீண்டும் ஒரு கூட்டம் நாங்கள் கூறுறதுக்கு தேதியை நாங்கள் அறிவிப்போம்.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன. வணக்கம்.